ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடக்க போகிற செகண்ட் T20 மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போயிருக்காங்க. 3 ஒன் டே ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 T20 சீரிஸ். ஸோ இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒன் டே சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்க்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாகிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியாக்குள்ளே வின் பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே சீரிஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா T20 சீரிஸ் வந்து ஒரு ஃபியூ டேஸில் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு T20 மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெயினால் அஃபெக்ட் ஆச்சு. ஸோ 7 ஓவர்ஸ் கேம் அப்படிங்கிற மாதிரி வந்து போத் சைடும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் பேட் பண்ண ஆஸ்திரேலியா 93 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. 29 ரன்ஸ் வித்தியாசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு T20 வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போது பாகிஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸு. ஸோ கிட்டத்தட்ட ரீசெண்டாக T20ஸில் பெருசாக ப்ளே பண்ணாத உள்ளூர் போட்டிகளிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸை அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சீனியர் பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தாலே ஒரு 4லேருந்து 5 பிளேயர்ஸ் தான் இருக்காங்களே தவிர்த்து மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சின்ன பசங்களாக தான் இருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்திருக்கு. ஸோ இந்தளவுக்கு ஆட போகிறாங்க. இந்த மேட்ச் வந்து டூ ஆர் டே மேட்ச்சு. ஸோ எந்த அளவுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டே நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் பார்த்திங்க அப்படின்னா மேட்சஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நிறைய லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கு கிராண்ட் லீக்கு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 16 நவம்பர் மதியம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி 1:30 ஸ்டார்ட் ஆகுது. வென்யூ சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட், சிட்னியில் வச்சு தான் நடக்குது. ஸோ இப்போ ஒரு சிம்பிளான விஷயம், லாஸ்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூ இயர்ஸில் ஒரு 24 கேம்ஸ் வந்து ஹெட்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. 25 ஆல்மோஸ்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 12 கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவும் 13 கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானும் T20ஸில் வின் பண்ணியிருக்காங்க. என்னதான் பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா கூட கம்பேர் பண்ணல சின்ன டீமாக இருந்தாலும் T20ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவை விட அதிகமாக ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த வென்யூவில் ஆஸ்திரேலியா 11 மேட்சஸ் ப்ளே பண்ணி 7 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. பட் பாகிஸ்தான் ப்ளே பண்ண 2 மேட்சுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் வின் பண்ணியிருக்காங்க. பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்து பேட்டர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் இருக்கும். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பால் ஸ்கோர் 160 165 வரைக்கும் ரீசன்ட் மேட்சஸில் வந்து கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தாது. பட் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் கண்டிஷனில் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிரவுண்ட் வந்து ஆஸ்திரேலியாவே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைப் ஆஃப் கிரவுண்ட் அப்படின்னா இந்த ஒரு கிரவுண்டு தான் இருக்குது. ஸோ அந்த சாயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கண்டிஷனில் எல்லா மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கும், சப்போர்ட் பண்ணுற கிரவுண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் பார்க்கப்படுது. ஸோ இந்த கிரவுண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக பால் நிறைய டேர்ன் ஆகும். செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வருது. T20 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மொத்தமாக 17 இன்டர்நேஷனல் போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 10 போட்டிகள் பேட்டிங் ஃபஸ்ட்டும் 7 போட்டிகள் பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. 171 ஓவரால் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேஸ் ஸ்கோராக இருக்குது. ஹை ஸ்கோர் ஆஸ்திரேலியா 221க்கு 5, லோ ஸ்கோர் பங்களாதேஷ் 101க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 150 கீழே 4 முறையும், 150 169 5 முறையும், 170 189 3 முறையும், 190க்கு மேலேயே 5 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 170 அப்படிங்கிறது வந்துடும். ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 180 ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ரீசன்ட் மேட்சஸில் லாஸ்ட் ஒரு 5 மேட்சஸ் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் 166 பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் ஸ்கோர் பண்ணுறாங்க. செகண்ட் பேட் பண்ண டீமால் வின் பண்ண முடியலை. பொறுத்த வரைக்கும் 151 பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஸ்கோர் பண்ணுறாங்க. அதையும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட் பண்ண டீமால் சேஸ் பண்ண முடியலை. தேர்ட் மேட்ச் 154 அடிச்சிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் அதை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் மேட்ச் 155 பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஸ்கோர் பண்ணுறாங்க. ஒரு ரனில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் மேட்ச் லூஸ் பண்ணுறாங்க. தென் லாஸ்ட்டாக ஃபிஃப்த் மேட்ச் 175 பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் 167க்கு 7 மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த 5 போட்டிகள்லேயே 4 போட்டிகள் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு போட்டி தான் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பட் ரன்ஸும் பெருசாக வரல. 170க்கு மேலே ஒரு தடவை தான் வந்திருக்கு. அதுக்கடுத்து மற்ற எல்லா மேட்சஸ்லையுமே அதுக்கு கீழே தான் ஸ்கோர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 29 மேட்சஸ் இன்க்ளூடட் பிக் பேஷ் லீகும் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். 252 விக்கெட்ஸ் வந்து 29 மேட்சஸில் பேஸ் போலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 109 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் 143 விக்கெட்ஸ் வந்து பேஸ் போலர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 36 விக்கெட்ஸ்க்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா
செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ எஃபெக்டிவ் ரொம்ப இருக்கக்கூடிய பவுலர்ஸ் யாருன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ் தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஆஸ்திரேலியா கூட கம்பேர் பண்ணல பாகிஸ்தானில் தான் குவாலிட்டியான பேஸ் பவுலர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் T20 சீரீஸில் பார்க்க முடியுது. பேஸ் பவுலர்ஸ் டைப்பு ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் 172, லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் 80 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இப்போ ஸ்பின்னர்ஸ். ஸோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 111 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க லாஸ்ட்டு 29 மேட்சஸில். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 49, செகண்ட் இன்னிங்ஸில் 62, ஒரு 13 விக்கெட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் போத் இன்னிங்ஸுமே ஸ்பின்னர்ஸோட ரோல் வந்து இந்த கிரவுண்டில் க்ரூஷியலாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய எந்த கிரவுண்ட்லேயுமே இருக்காது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஸ்பின்னர்ஸோட டைப்பில் ஆஃப் பிரேக் 22, லெக் பிரேக் 45 விக்கெட்ஸும், சைனாமேன் 6 விக்கெட்டு, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் 38 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா டீம் பொறுத்த வரைக்கும் 2 ஆஃப் ஸ்பின்னரு, 2 பேரும் பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னரு. ஸோ ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆடம் ஜாம்பான்னு சொல்லி இந்த ஒரு காம்போவில் போகிறாங்க. அதுவே பாகிஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மட்டும்தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஸ்பின்னர் மட்டும்தான் அவங்க டீமோட லைனப்லேயே இருக்காங்க. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்டாக லாஸ்ட் மேட்ச்சில் பேஸ் பவுலர்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி போனாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸ்குவாட்லேயும் எந்த ஒரு ஸ்பின்னருமே இல்லை. ஷதாப் கான் லாங் இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட்டு இருந்தார். ஷதாப் கான் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட்டு இருந்தாங்க ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸாக. ஸோ இப்போ அவங்க ரீசெண்டாக டீமில் ஆடுறது கிடையாது. சரி, ஓகே. இப்போ பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் அன்சேஞ்சு ஆஸ்திரேலியா டீம் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேட்ச் ஷாட்டு ஃப்ராஸ் மெக்கார்க்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜாஸ் இங்கிலீஷ் 1 டவுனும், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், ஆரன் ஹார்டி, டிம் டேவிட், பாட்லெட், எலிஸ், ஜாம்பா, ஜான்சன். குவாலிட்டியான ஒரு பேலன்ஸ்டு வெல் ஃபோக்கஸ்டு டீமாக பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா தெரிய வராங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. பாட்லெட்டாக இருக்கட்டும், அடுத்து ஸ்பென்சர் ஜான்சனாக இருக்கட்டும், ஆரன் ஹார்டியாக இருக்கட்டும், ஸோ கூடவே ஃப்ராசர் மெக்கா இருக்குது. இந்த 4 யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக டீமுக்குள்ளே இருந்தாலும் அவங்களுக்குமே இந்த கிரவுண்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிக் பேஷ் லீக்கில் கன்சிஸ்டன்சியாக பர்ஃபார்ம் பண்ணி தான் இந்த ஒரு டீமுக்குள்ளே இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இப்போது 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸில் யாரெல்லாம் இருக்கானா, ஃபஸ்ட்டு சேவியர் பாட்லெட், 2வது நாத்தன் எல்லிஸ், 3வது ஆடம் ஜாம்பா. இந்த 3 பவுலர்ஸும் அவங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸும் போல் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 4வது போலிங் ஆப்ஷன் ஸ்பென்சருமே பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஃபுல் ஓவர்ஸ் கோட்டாவும் முடிச்சிருவார். மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஓவர்ஸை கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் மட்டுமே ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நியூ பால் பவுலர் சிஸ்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பென்சர் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அவர் கூட ஆரன் ஹார்டியை ரிஸ்கா நியூ பாலுக்கு கொண்டு வருவாங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு. பட் 7 பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ரீசனுக்காக கேப்டன் ஜாஸ் இங்கிலீஷ் கையில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 8 நினைக்கிறேன். மேட்ச் ஷாட்டும் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ரீசனுக்காக கேப்டன் ஜோஸ் இங்கிலீஷ் கையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. எப்படி பவுலிங் கொடுக்காரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ நியூ பால் பவுலர்ஸில் ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரன் ஹார்டி அப்படின்னு நம்ம வச்சாலுமே, மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜாம்பா, நாத்தன் எல்லிஸ், சேவியர் பாட்லெட், இந்த 3 பவுலர்ஸும் எஃபெக்டிவாக பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் பாட்லெட்டோட ரெக்கார்ட்ஸும் நல்லா இருக்குது. நான் அதுக்கப்புறம் கீழே அவரை பற்றி ரீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா டெத் பவுலிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பவுலர்ஸில் ஸ்பென்சர் ஜான்சன் 1 ஓவர், நாத்தன் எல்லிஸ் 2 ஓவர், பாட்லெட் 1 ஓவர் பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ மேட்ச் ஷாட்டு ஃப்ராஸ் மெக்காருக்கு இந்த 2 பிளேயர்ஸில் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராசர் மெக்காருக்கு ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு. செகண்ட் பேட்டிங் 48 அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பிக் பாஸ் லீக்லையுமே நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஃப்ராசர் மெக்காருக்கு எப்போவுமே செகண்ட் பேட்டிங் பண்ணையில் தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் பேட்டிங் நல்லா ஆடுவார். பேட்டிங் செகண்டில் ஃப்ராஸ் மெக்காருக்கு வந்து நீங்கள் பிக் பண்ணலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி விக்கெட் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா செகண்ட் பவுலிங்கில் குவாலிட்டியாக பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸு நஷீம் ஷா, ஷாஹின் அஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப் 3 பவுலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் டீமில் வந்து இருக்காங்க. ஸோ ரொம்ப 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 எஃபெக்டிவான பவுலர்ஸாகவும் இருக்காங்க. இருந்தாலும் ஃப்ராஸ் மெக்காருக்கு கிராண்ட் லீக்லேயே நீங்கள் மஸ்ட்டாக செகண்ட் பேட்டிங் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் மேத்யூ ஷாட். ஸோ மேட்ச் ஷாட் பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் ரொம்பவே எஃபெக்டிவ். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டில் இங்கிலாந்துக்கு கூட நடந்த சீரீஸில் கூட பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் கேஸு தான், பட் ஸ்பின்னர்ஸே இல்லை பாகிஸ்தான் டீமில். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஆடட் அட்வான்டேஜ். ஸ்கொயர் லெக்கை நல்லா யூஸ் பண்ணுவார். இந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் பார்த்திங்க அப்படின்னா 80 மீட்டர்ஸ். ஸோ மிட் விக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 82, கவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 78 மீட்டர்ஸ் வந்து இருக்கும். சைட் பவுண்டரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 62, 58 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஃபைனில் பார்த்திங்க அப்படின்னா 58, ஸோ 60 இதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸு. ஸோ இந்த ஏரியாவை அதிகமாக டார்கெட் பண்ணக்கூடிய பிளேயர் தான் மேட்ச் ஷாட்டு. ஸோ அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிச்சு சூட்டபிளாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 240, ஒரு 50 இந்த கிரவுண்டில் 6 இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஷ் லீக்கில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
நெக்ஸ்ட் ஜாஸ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 230 இந்த கிரவுண்டில் அடிச்சிருக்காரு. அஸ் அ பிளேயராக முடிஞ்ச அளவுக்கு பிக் பண்ணலாம். இயர்லி விக்கெட் போனால் மட்டுமே ஜாஸ் இங்கிலீஷ் எஃபெக்டிவாக இருப்பார். பவர் பிளே முடிஞ்சுது அப்படின்னா அவரால் கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஜாஸ் இங்கிலீஷோட பொட்டன்ஷியல் வெளிப்படும். லாஸ்ட் இயரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு செஞ்சுரி பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இவரும் கேஸ் தான், பட் ஸ்பின்னர்ஸ் இல்லை, அட்வான்டேஜ் தான். ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணலாமான்னு கேட்டால் ரிஸ்க் டபுள் ஆப்ஷன் இருக்குது ப்ரோ. ரிஸ்வான் ஃப்ளாப்பு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா பிக் பண்ணலாம். பட் ரிஸ்வான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் நல்லா ஆடி கொடுப்பாருங்க எதிர்பார்ப்பு இருக்குது. ஜாஸ் இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேட்டிங் பெஸ்ட் பிக். அடுத்ததாக கிளென் மேக்ஸ்வெல். லாஸ்ட் மேட்ச் கிளென் மேக்ஸ்வெல் அடித்ததை வச்சு இந்த பர்டிகுலர் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு ஒரு 20+% வந்து கேப்டன்ஸ் கேம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நான் கிளென் மேக்ஸ்வெல்லை ரீட் பண்ண வரைக்கும் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்துட்டு இனிஷியலாக ஒரு 2 விக்கெட் விட்டாங்க. மொதல் 2 ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ரன்னுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மேக்ஸ்வெல் இறங்கினார் அப்படிங்கிற பட்சத்தில் கன்ஃபார்ம் அவுட் ஆவார். ஸோ இதுவே ஒரு 15 ஓவர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து விக்கெட்ஸ் விடலை. ஸோ அப்போ மேக்ஸ்வெல் வர்றாரு லாஸ்ட்டு 5 ஓவர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ்வெலோட கேம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ விக்கெட் போயிருக்கு, ஸ்டே பண்ணி ஆடக்கூடிய பால் ஆடணும், ரிஸ்க்கான பால் லீவ் பண்ணி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரையில் கன்ஃபார்ம் மேக்ஸ்வெல் வந்து ஃப்ளாப் தான் கொடுப்பாரு. அவரால் கொண்டு போக முடியாது. ரீசெண்ட் டேஸில் அதுதான் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு நடந்துட்டு இருக்குது. லாஸ்ட் மேட்ச் 7 ஓவர்ஸ் கேம், 7 ஓவர்ஸில் போய் டிஃபென்ஸு லீவ்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ வந்த உடனே பார்க்குற எல்லா பாலையும் அடித்து தான் ஆகணும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ்வெலுக்கு கிளிக் ஆச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 50% பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸ்வெல் உங்கள் டீமில் கொண்டு வரலாம். மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% தான் இவர் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸ்டோயினிஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பார். எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா. ஏன்னா டாப் ஆர்டர்ஸ் வந்து ஏர்லியாக ஷாயின் அஃப்ரிடி பவுலிங்கில் மொத்த டாப் ஆர்டரையும் குலைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோயினிஸ் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுப்பாரு செகண்ட் பேட்டிங்கில் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ பேட்டிங் செகண்ட் மஸ்டாக ஸ்டோயினிஸ் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆரன் ஹார்டி ஒரு அன்பிரடிக்டபிள் பிளேயர், பெர்த் ஸ்காச்சஸோட கேப்டன் அப்படின்னே சொல்லலாம். டாப்பில் இறங்கி செஞ்சுரிஸ் பவுலிங்கில் 2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பெர்த் ஸ்காச்சஸை சேர்ந்த ஒரு எக்ஸலண்ட்டான ஆல்ரவுண்டர். பட் இங்கே இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா டீமில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது. பேட்டிங்கில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நியூ பால் கிடைக்கும். ஸோ ஏர்லியராக ஆடக்கூடிய சின்ன பிளேயர்ஸ் வந்து ஒருத்தர் இருக்கார், கிட்டத்தட்ட நேம் சரியாக தெரில, சராஃபுதீன் ஃபர்கின்னு நினைக்கிறேன். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெடியாக ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் இவரை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கிடைக்காது. ரிஸ்கி பிக்கு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் ஆஸ்திரேலியா பண்ணால் மட்டும் ஹார்டிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிம் டேவிட் லாஸ்ட் மேட்ச்சே ரொம்பவே சொதப்பினார். ஸோ அவரால் ஆட முடியல. ஈஸியாக யாக்கர்ஸ் வந்து நெயில் பண்ணுறாங்க பவுலர்ஸ். டிம் டேவிட்டை பார்த்தாலே யாக்கர்ஸ் வந்து பவுல் பண்ணுறாங்க ஹைட்டாக இருக்க ரீசனுக்காக. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா அவரால் யூட்டிலைஸ் பண்ண முடியல. பட் லைன்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா பெருசாக கேட்சஸ் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ ரிஸ்க்காக பிக் பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்கை மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பாட்லெட், எலிஸ், ஜாம்பா, ஸ்பென்சர் ஜான்சன் இதில் பார்த்திங்க அப்படின்னா மஸ்டாக போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேயர்ஸில் ஸ்பென்சர் ஜான்சனை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பவுலிங்னாலும் சரி செகண்ட் பவுலிங்னாலும் சரி உங்கள் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் செகண்ட் பவுலிங் பண்ணியில் ஒரு விசி கொடுக்குறது கூட நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி சேவியர் பாட்லெட்டு நீங்கள் செகண்ட் பவுலிங் பண்ணால் மட்டும் பிக் பண்ணுங்கள். இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி 4 விக்கெட் எடுத்திருக்காரு செகண்ட் பவுலிங்கில். ஸோ 3 மேட்ச் ஆடி இருக்காரு. ஃபஸ்ட்டு பவுலிங்கில் விக்கெட்லெஸ்ஸு, மற்ற ஒரே மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 4 விக்கெட் செகண்ட் பவுலிங்கில் எடுத்திருக்காரு. ஸோ அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட் லாஸ்ட் மேட்சும் பவுல் பண்ணியிருந்தார். எப்போவுமே பிரிஸ்பன் ஹீட்டுக்காக, அதாவது பிக் பாஸ் லீக் நான் டீம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ பிரிஸ்பன் ஹீட்டுக்காக பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங்கில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயரு. ஸோ நெக்ஸ்ட்டு நாத்தன் எல்லிஸ்க்கு ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா எப்போவுமே ஒரு ஃபஸ்ட் பவுலிங்கில் ஸ்லோயர் ரவுண்டில் விக்கெட் எடுப்பார். பட் இந்த கிரவுண்ட் அவருக்கு பெருசாக சூட்டபிள் இல்லை. 3 மேட்ச் ஆடி இருக்காரு, ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த ஒரு விக்கெட்டும் செகண்ட் பவுலிங்கில் தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பவுலிங் 2 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. பட் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் இவரோட ஸ்டாட்ஸ் சொல்கிறேன். 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அது ஒன்றில் ஃபஸ்ட்டு மேட்ச் போல் பண்ணி 4 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணி ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட்டும், 2வது மேட்ச்சில் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. 2 மேட்ச்சில் 7 விக்கெட் கிட்ட பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக எடுத்திருக்காரு. அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நாத்தன் எல்லிஸ் வந்து ரொட்டேஷனில் நீங்கள் கிராண்ட் லீக் போகலாம். ஃபஸ்ட்டு பவுலிங் வீசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா ஆடம் ஜாம்பா போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணலாமான ரிஸ்க். செகண்ட் பவுலிங் வந்து ஆடம் ஜாம்பா எஃபெக்டிவ். பிச்சு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆனாலுமே செகண்ட் பவுலிங்கில் தான் நல்லா டேர்ன் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்க்கல செகண்ட் பவுலிங் சிவிசி ஜாம்பா நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியா டீம்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் ஒரு பிளேஸ் நான் ஃப்ராசர் மெக்கார்க் அப்படிங்கிற மாதிரி வந்து டிக் பண்ணிக்கிறேன். ரிஸ்க்காக போனீங்கன்னா மேட்ச் ஷாட் போகலாம். பட் நான் அதை விட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஃப்ராசர் மெக்கார்க் அப்படிங்கிற மாதிரி போகிறேன். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கிலீஷ் ஆல்ரெடி மேலே பேசியாச்சு. ஸோ கிளென் மேக்ஸ்வெல் அஸ் அ பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். ஸ்டோயினிஸு
டிம் டேவிட் ரிஸ்கி, பாட்லெட்டு, அடுத்து ஜாம்பா, ஸ்பென்சர் ஜான்சன் அப்படிங்கிறது 6 பிளேயர்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு bowling பண்ணால் எலிஸ், செகண்ட் bowling பண்ணால் பாட்லெட் அப்படிங்கிற மாதிரி கூட பிக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் டாப்பில் ஆடக்கூடிய மேட்ச் ஷாட் நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம் 7 பிளேயர்ஸாக. ஸோ இப்போ பாகிஸ்தான் டீம் முகமது ரிஸ்வான், பாபர் அசாம் ஓப்பன் பண்ணக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் சகிப் ஜாடா, ஃபர்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. பாபர் ஒன்று வரதுக்கான சான்ஸ் தான் ப்ராபப்ளி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உஸ்மான் கான், அகா சல்மான், இர்ஃபான் கான், ஹசிபுல்லா கான், அப்பாஸ் அஃப்ரிடி, சாயின் அஃப்ரிடி, நஷீம் ஷா, ஹாரிஸ் ராவ். பாகிஸ்தானோட bowling வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ குவாலிட்டியான bowlers 4 பேருமே பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் வின்னர்ஸு. ஸோ ஒரு லைன் லென்த்தை பிடிச்சாங்க அப்படின்னா அக்யூரஸியாக அதே ஏரியாஸில் போல் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸான bowlers இந்த 4 பிளேயர்ஸுமே. இதில் ஸ்லைட்லி அட்வான்டேஜ் யாருக்கு இருக்குது அப்படின்னா அப்பாஸ் அஃப்ரிடிக்கு. டெஸ்ட்டில் பாகிஸ்தான் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போயிருக்கலாம். அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் கிட்டே எடுத்திருந்தார். பேட்டிங்கில் ஒரு 50+ ஸ்கோர் பண்ணியிருந்த அந்த மேட்ச்சில். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாம். அஃப்ரிடி பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்கு, அவரை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இப்போதைக்கு நியூ பாலில் சாயின் அஃப்ரிடி, நஷீம் ஷா போல் பண்ண போகிறாங்க. ஒரு 5வது 6வது ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா ஹாரிஸ் ராவ் வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மிடில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இர்ஃபான் கான் கொஞ்சம் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் வந்து போல் பண்ணுவார். ஸோ அவரை ட்ரை பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்பாஸ் அஃப்ரிடி ட்ரை பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ஆள் பார்க்கல இந்த 4 bowlersமே அவங்களோட ஃபுல் 4 overs போல் பண்ண போகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 4 overs அகா சல்மானும் அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா இர்ஃபான் கானும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மற்றபடி ஹஸ்புல்லா கான், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உஸ்மான் கான், இந்த 2 பிளேஸ் போக ஃபர்கான், இந்த 3 பிளேஸுமே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ பவுலர்ஸ் கிடையாது. 3 பிளேஸுமே விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்வான் வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், பாபர் பியூர் பேட்ஸ்மேன். ஸோ கிட்டத்தட்ட இதிலே உங்களுக்கு தெரியும் 5 பிளேஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா பியூர் பேட்டர்ஸாக ஆடுறாங்க அப்படின்னு. மிச்சம் இருக்கக்கூடிய 6 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா இர்ஃபான் கான், அகா சல்மான் வந்து இன்க்ளூடட் ஆவாங்க. இப்போ ரிஸ்வான், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாபர் அசாம் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது. பட் லைனப்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். மோஸ்ட் ப்ராபபிளி 1-1 அப்படிங்கிற மாதிரி பாபரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ரிஸ்வான், பாபர் இந்த 2 பிளேஸுமே நீங்கள் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பாபர்கிட்ட ஒரு VCR கேப்னு கொடுக்குறது ஃபஸ்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பாபர் அசாமுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கா ப்ரோ, நல்ல பிளேயர், வீக்னஸ் இருக்குதா ப்ரோ ஆப்போசிட் டீம்லனா ஸ்பென்சர் ஜான்சன் கொஞ்சம் பாபர் அசாமை கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கே தவிர மற்றபடி எல்லா பிளேயர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈஸியாக ஆடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் வீசி பாபர் அசாம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிஸ்வான் பொறுத்த வரைக்கும் சேஸ் நல்லா ஆடி கொடுப்பாரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே ரிஸ்வான் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் இந்த மேட்ச்க்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் கம்மி. அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து சகிப் ஜாடா, ஃபர்கான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் ஃபார்ம் இவருக்காக இருக்கட்டும் உஸ்மான் கானுக்காக இருக்கட்டும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. பட் இதில் உஸ்மான் கான் ஒரு 350 அடிச்சிருக்காரு லாஸ்ட் ஒரு 8 இன்னிங்ஸில். 56, 55, 52 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 3 இன்னிங்ஸ் வந்து ஆடி இருக்காரு. அதில் 2 நாட் அவுட்டில் முடிச்சிருக்காரு. இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் நான் மென்ஷன் பண்ணுறது. பட் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா எப்படி ஆட போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச்லாம் அது தேவையில்லாத ஷாட்டு. ஸோ ஒரு ஸ்லோயர் ஒன்று கூட ரீட் பண்ணாமல் டாப் பேஜில் அவுட் ஆகிட்டு போகிறதுலாம் அது வந்து அன்பிரடிக்டபுளாக இருந்தது. பாபர் அசாம் அடித்த ஷாட் கூட பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஷாட்டு, பாலில் உயிர் இல்லாத ரீசனுக்காக லைனில் கேட்ச் ஆகிட்டு போயிருந்தார். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஆடின பிளேயர் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஹசிபுல்லா கான் தான். இவர் அந்த கவர்ஸில் அடிக்கக்கூடிய ஒரு பவுண்டரி நீங்கள் ஹைலைட்ஸ் இருந்துச்சுன்னா பாருங்கள், எக்ஸலண்ட்டாக பேட்டிங் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்கான், உஸ்மான் கான் இந்த 2 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்கான் ஓப்பனிங் வந்தாலும் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. செகண்ட் பேட்டிங்னா ரேராக ட்ரை பண்ணுங்கள். உஸ்மான் கான் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் நல்ல டீசென்ட் ஆவரேஜ் வச்சிருக்காரு. 31 அப்படிங்கிறது அவரோட ஆவரேஜாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ரிஸ்க்காக போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் அகா சல்மான். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டீமில் வச்சுருக்காங்க. பட் இது வரைக்கும் இவர் ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் ஒன் டே கிரிக்கெட் அதாவது ஒயிட் பால் கிரிக்கெட்டில் பார்க்கல. T20 ஒன் டே இருக்கட்டும், ஒயிட் பாலில் பார்க்கல. டெஸ்ட்டில் கொஞ்சம் பண்ணியிருக்காரு. பட் ஒயிட் பால் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இவர் ஆடினது கிடையாது பெரிய இன்னிங்ஸ் எதுவுமே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணோம்னா 54% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் கூட கம்பேர் பண்ணல ஒரு ஹசிபுல்லா கானாக இருக்கட்டும், அப்பாஸ் அஃப்ரிடியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை நான் உங்களுக்கு பிக் பண்ண மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இர்ஃபான் கான். ஸோ இர்ஃபான் கானுக்கு எக்ஸ்ட்ரா கூடுதலாக பார்த்திங்க அப்படின்னா பொறுப்பு இருக்குது. 2 overs வரைக்கும் போல் பண்ணலாம். பேட்டிங்லேயுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். போத் இன்னிங்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆடி இருக்கார். ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நல்ல டீசென்ட் ஆவரேஜ் 27 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக இருந்திருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இர்ஃபான் கானை நீங்கள் நம்பிக்கையாக லோ பர்சன்டேஜ் இந்த மேட்ச் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மினிமம் 1 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். பேட்டிங்கில் 30 ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ஹசிபுல்லா கான் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் கிளாஸாக ஆடுறாரு. உண்மையிலே நான் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தையில நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா மேலே ஆடணும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்டர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ ஆடம் ஜாம்பாவை ஆஸ்திரேலியா யூஸ் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா ஹசிபுல்லா கான் தான் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் மேலே கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபர்கன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாரு. லாஸ்ட் மேட்ச்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் இறங்கி ஒரு 2 பவுண்ட்ரி 3வது பால் அவுட் ஆயிருந்தார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதில் இந்த இடத்துல பார்க்கல ஹசிபுல்லா கான் ஆடம் ஜாம்பா வரையில் கொஞ்சம் மேலே இறக்குவாங்க. ஒரு ரன் பால் ஆடுறதுக்கான இன்னிங்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிராண்ட் லீகு போத் இன்னிங்ஸுமே ஒரு ரிஸ்கியான பிக்காக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடி அப்பாஸ் அஃப்ரிடி 2 இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா சிவிசி கொடுக்குறது கூட நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அவரால் பேட்டிங்கும் பண்ணி கொடுக்க முடியும், பவுலிங்கும் நல்லா ஆட முடியும், போல் பண்ண முடியும். ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணி சிவிசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பவுலிங் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாயின் அஃப்ரிடி பொறுத்த வரைக்கும் செகண்ட் போலிங் ஸ்ட்ரெயிட்டாகவே பிக் பண்ணுங்கள். அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா நல்லா போல் பண்ணியிருக்காரு. செகண்ட் போலிங்கில் நல்லா ரெக்கார்ட்ஸும் இருந்திருக்கு. செகண்ட் போலிங் விசி அளவுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நஷீம் ஷா ரெக்கார்ட்ஸ் பெருசாக இல்லை. இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸும் அந்தளவுக்கு இல்லாத மாதிரி தான் போல் பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் டைட் லைன் அண்ட் லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் போலிங்கில் பண்ணுவார். இனிஷியலாக ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரொட்டேஷனில் போகிறது இவர் கூட கம்பேர் பண்ணல ஹரிஷ் ராஃப் பிக் பேஷ் லீக் நிறைய ஆடி இருக்கார் ஆஸ்திரேலியன் கண்டிஷனில். ஸோ அவர் சூட்டபிளாக இருப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஹாரிஸ் ராஃபை போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பாகிஸ்தான் டீம்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் பிளேஸில் ரிஸ்வான், பாபர் அசாம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இர்ஃபான் கான்ட்ட நான் போகிறேன். அப்பாஸ் அஃப்ரிடி, ஷாயின் அஃப்ரிடி, ஹரிஷ் ராஃப்னு சொல்லி 6 பிளேஸும். இவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்கன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட 7 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். இப்போது சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், ஹரிஷ் ராஃப்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. சேஃபான கேப்டன் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்த 3 பிளேஸுமே இல்லை அப்படிங்கிறது உண்மை. பட் இருந்தாலும் இதில் சேஃப் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோயினிஸ்ட்டு ஒரு கேப்டன். ஸ்மால் லீக்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல்ட்டு விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடம் ஜாம்பா, ஷாயின் அஃப்ரிடி, பாபர் அசாம், அப்பாஸ் அஃப்ரிடின்னு சொல்லி 4 பிளேஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாம்பா பொறுத்த வரைக்கும் செகண்ட் போல் பண்ணல, ஷாயின் அஃப்ரிடி செகண்ட் போல் பண்ணல, பாபர் அசாம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணல, அப்பாஸ் அஃப்ரிடி ஃபஸ்ட்டு போலிங் பண்ணல, சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் டீம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். க்ரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் ரிஸ்வான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் பாபர் அசாம், மேட் ஷாட்டு, ஃப்ராஸ் பெக்கா இருக்குன்னு சொல்லி 2 பிளேஸும். ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸ்வெல் மட்டும் தான் பிக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஸ்டோனிஸ் வேணால் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜாம்பா, பாட்லர், ஜான்சன் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாலையும், ஷாயின் அஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப், அப்பாஸ் அஃப்ரிடி அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான்லையும் ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் ரிஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா ஆடம் ஜாம்பா, வைஸ் கேப்டன் அதை விட ரிஸ்க்காக பாபர் அசாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனை பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஆக்டிவாக இருப்போம். ஸோ நிறைய அப்டேட்ஸ் வந்து லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக இருக்கட்டும், சிவிசிலேருந்து எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஃப்ரீயாக. ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டனுக்கு மறக்காமல் நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.